கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேச போகிறார். அவருடைய வார்த்தை அனுப்பி உங்களை ஆண்டவர் இன்றைக்கு விடுவித்து சாட்சி வைக்க போகிறார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்பினீங்கன்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்பி வைங்க. கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஏசப்பா உங்களை நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடை கட்டி, சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றாரு, என்னை பலத்தால் இடை கட்டுகிற தேவன். பலத்தால் இடை கட்டுகிறவர் அப்படின்னா யாருக்கு பலத்தினால இடை கட்டப்பட வேண்டும்? பலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு. சிலர் பலகீனமாக இருப்பாங்க, சிலருக்குள்ள பலன் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. சரீரத்தில் பலத்தை இழந்திருப்பாங்க, மனதில் அந்த தைரியத்தை பலத்தை இழந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் பலப்படுத்த வேண்டியது அவசியம். சில நேரத்தில் சிலர் சோர்ந்து இருக்கும்போது சில மனிதர் அவங்கள தைரியப்படுத்துவாங்க. தைரியமாக இருங்க, ஒன்றும் வராது, இந்த வியாதி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வராது, இது சுகம் ஆயிரும், சீக்கிரம் சுகம் வீட்டுக்கு போயிடலாம், இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சிலரை தைரியப்படுத்துவாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்ப சமாதானத்துக்குள்ளே வருவாங்க. மனிதர்களே இப்படி இனி ஒரு மனிதனை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவங்க இந்த பூமியில் நடத்துகிறாங்கன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் யோசித்து பாருங்களேன். அவர் பலத்தால் இடைக்கட்ட வல்லமை உள்ளவர். இன்றைக்கி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். விலை இல்லாமல் சோர்ந்து போய் விலையினப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு புது பலன் உங்கள் மேலே இறங்கி வரப்போகுது. நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இந்த பூமியில் ஒரு பெரிய சாட்சி வைக்க போகிறார். பெரிய சாட்சி வைக்க போகிறார். உங்களை தான் அந்த சாட்சி ஏற்படுத்த போகிறார். நீங்கள் அநேகருக்கு சாட்சி சொல்லுவீங்க, நான் பலகீனமாக இருந்தேன், பலம் இல்லாமல் இருந்தேன், ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தேன், தைரியம் இல்லாமல் இருந்தேன், என்னை ஆண்டு தைரியப்படுத்தினார், என்னை பலப்படுத்தினார், என்னை மேன்மைப்பட நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பலத்தால் இடை கட்டுகிற பரம தெய்வமே, யாரெல்லாம் சோர்ந்து போய் மன தைரியத்தை இழந்து சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு இப்போ பலப்படுத்தும், பலத்தினால் இடை கட்டும், உன்னுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும், சாட்சியாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவிதமான நெருக்கங்கள், வழக்குகள், பிரச்சனைகள் சிக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடும். எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை மாற்றும். குறிப்பாக ஆண்டவரே, பிறந்த நாளை இன்றைக்கு காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பி இருக்கிறதை கண்ணோக்கி பாரும். இந்த ஜெப குறிப்புகளுக்கு அற்புதத்தை செய்தரலும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.